الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இன்று முன்மாதிரி என்னும் தலைப்பில் நாம் காணப்போகும் சஹாபி ஐமன் ரதியல்லாஹ் அன்ஹு. ஐமன் ரதியல்லாஹ் அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பெற்றவர். அவரது இயற்பெயர் பரகா பின் தலபா. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அதாவது முந்தியவர்கள் முதலாமானவர்களில் ஒருவர் இவர். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் மற்றும் தாய் ஆமினா பின்த் வஹப் ஆகியோரின் அடிமையாக இருந்தார். அப்துல்லா அவர்களின் மறைவுக்கு பிறகு பரகா அவர்கள் ஆமினா அவர்களின் சேவகராக இருந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது பரகா அவர்கள் அவர்களை பராமரித்தனர். ஆமினா அவர்கள் மறைவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரகா அவர்களை தாயாக மதித்தார். திருமணம் மற்றும் குடும்பம். ஐமன் ரலி அவர்கள் முதலில் உபைத் இப்னு ஜெயித் என்பவருக்கு வாழ்க்கையிடப்பட்டார். இவர் மதீனா நகரின் கஜ்ரத் கோத்திரத்தை சேர்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பு உபைத் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து குடியேறினார். அங்கு ஐமனுக்கும் அவருக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் நாட்கள் உபைத் ரலி அவர்கள் ஐமனை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு சென்று விட்டார். அங்கு இருவருக்கு ஐமன் என்னும் குழந்தை பிறக்கிறது. ஐமன் ரலி பிரபலமான நபித்தோழராக திகழ்ந்தார். ஐமன் ரலி பிறந்த பிறகு உபைத் ரலி அதிக காலம் உயிர் வாழவில்லை. ஹிஜ்ரத்துக்கு பல ஆண்டுகள் முன்னரே மதீனாவிலேயே உபைத் ரலி மரணம் அடைந்து விட்டார்கள். உபைத் ரலி அவர்களின் மரணத்திற்கு பிறகு தன் மகன் ஐமனை தூக்கிக் கொண்டு அந்நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். இவரின் கணவர் உபைத் ரலி இறந்த பின் எவரேனும் சுவர்க்கத்தின் பெண்ணை மணந்து கொள்ள விரும்பின் அவர் ஐமனை மணந்து கொள்வராக என்றார் அந்நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஐமனின் வயது 50க்கும் மேல். ஐமனின் அகத்தையும் கருத்தில் கொண்டு முன்வந்தார் ஸைத் இப்னு ஹாரிஸா. ஐமன் ரலி அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவை மணம் முடித்து உசாமா என்ற மகனை ஈன்றெடுத்தார். ஹிஜ்ரத். நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டுக்கு பிறகு அபிசீனியாவுக்கு சென்று பல ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள் என்னும் செய்தி கிடைத்தபோது ஐமன் ரலி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். இவ்வாறு அவர்கள் 2 ஹிஜ்ரத்துகள் செய்த சிறப்பு இவர்களுக்கு உண்டு. போரில் பங்கேற்றல். ஐமன் ரலி அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது பத்ர் போர் நடந்து முடிந்திருந்தது. பிறகு ஹிஜ்ரத் 3ஆம் ஆண்டில் உஹுது போர் நடந்த போது ஐமன் ரலி ஓரளவு முதிய வயதை அடைந்து விட்டார்கள். ஆயினும் இறைவழியில் புனித போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது வீட்டில் உட்கார்ந்திருக்க அவர்களுக்கு உள்ளம் விரும்பவில்லை. எனவே போர் வீரர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதும் காயம் அடைவதற்கு சிகிச்சை அளிப்பதற்கும் பிற பெண்களோடு சேர்ந்து ஈடுபட்டார்கள். உஹுதுக்கு பிறகு ஹிஜ்ரத் 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடந்த கைபர் யுத்தத்திலும் ஐமன் ரலி கலந்து கொண்டு இதே பணிகளை ஆற்றினார்கள். அன்னலார் மரணமடைந்த போது ஐமன் ரலி அவர்கள் அந்நாள் நபியின் மரணத்தால் கடும் துயரத்துக்கு ஆளானார்கள். மனம் நொந்து அழுது கடுமையான பலவீனம் ஏற்பட்ட பிறகும் அவர்களின் அழுகை நிற்கவே இல்லை. இதை கேள்விப்பட்டதும் அபூபக்கர் ரலி அவர்கள் உமர் ரலி அவர்களும் வந்து ஐமனை தோற்றினார்கள். இவ்வாறு நபிகளாரின் வாழ்க்கையிலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் முக்கிய நபராக விளங்கினார். அல்லாஹ் தஆலா நம் அனைத்து பாவங்களையும் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் பதவியை நமக்கு அருள்வாயாக. இந்த உரை பெண்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.